ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்ட்ஸ் ஆஃப் த டே. வைலி அப்படின்னா தந்திரமாக இருக்கிறது. ஸ்லை, வைலி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். ரொம்ப கன்னிங்காக தந்திரமாக இருக்கிறதுக்கு வைலி. இன்வேட் அப்படின்னா எல்லை மீறி நுழையிறது. இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அத்துமீறி நுழையிறத நம்ம யாராவது ஒருத்தவங்க ஒரு அட்டாக் பண்ணுறவங்க அத்துமீறி நுழையிறத நம்ம இன்வேட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டேஜ் அப்படின்னா பற்றாக்குறை. பிட்டி அப்படின்னா பரிதாபம். இன்ட்ரூடர்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்க ஊடுருவி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றவங்கள நம்ம இன்ட்ரூடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். டிடிஎஸ் அப்படின்னா ரொம்ப அந்த கஷ்டமான ஒரு சலிப்பூட்டுற மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒர்க்கே வந்து ரொம்ப டிடிஎஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீஸ்ட் அப்படின்னா நல்ல விருந்து. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் நமக்கு நல்ல வந்து விருந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கிலீஷில் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மைட் அப்படின்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த் பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராம்பிள் அப்படின்னா காலால் மிதித்து நம்ம ஏதாவது ஒன்று நசுக்கி சாகடிக்கிறதுக்காக பண்ணுறது தான் ட்ராம்பிள். ஸ்னேர் அப்படின்னா ட்ராப் மாதிரி தான் அதுவும், வலை. இப்போ நம்ம எதையாவது ஒரு வலை போட்டு எதையாவது பிடிச்சி இன்னும் நினச்சோன்னா அது பேர் ஸ்னேர். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் த டே. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.